ஸோ இந்த டம்ளரில் ரொம்ப கூலிங்காக பவுண்டை ஊற்றி வச்சுருக்கேன். அண்ட் இந்த டம்ளரில் இந்த பவுண்டை ஊற்றி வைக்கும்போது டம்ளர் க்ளீனாக இருந்துச்சுங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே இந்த டம்ளரில் சுற்றி ஃபுல்லாக வாட்டர் ஃபார்மேஷன் இருக்குது, நிறைய தண்ணி இருக்குது, நீங்கள் கவனிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த டம்ளர்லேருந்து பவுண்டோ லீக் ஆக வாய்ப்பே இல்லை, ஏன்னா இது மெட்டல் டம்ளர். ஓகேங்களா? அப்போ இந்த வாட்டர் ஃபார்மேஷனில் எப்படி வந்தது? ஆக்சுவலாக இதுக்கு பேர் வந்து கண்டென்சேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்லேயே படிப்போம். ஓகேங்களா? ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் நினைக்காதீங்க. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஸ் கட்டியை நம்ம ஹீட் ஆகுனா மெல்ட்டிங்னு சொல்லுவோம், அது லிக்விடாக மாறும். அப்புறம் அந்த லிக்விட் அதாவது தண்ணியை திரும்பி ஹீட் ஆகுனா அது கேஸாக மாறும். ஓகேங்களா? அது நம்ம வாட்டர் வேப்பர்னு சொல்கிறோம். அந்த ப்ராசஸ் பேர் வேப்பரைசேஷன். ஓகேங்களா? ஆனால் இந்த மாதிரி கேஸாக மாறின, அதாவது கேஸாக மாதிரி அட்மாஸ்பியரில் இருக்க இந்த வாட்டர் வேப்பரை கூலிங் பண்ணால் அது திரும்பி லிக்விடாக மாறும். ஏன்னா இது ரிவர்சிபிள் ப்ராசஸ் தான். ஓகேங்களா? ஒரு வாட்டி வாட்டர் வேப்பராக மாறிச்சுன்னா திரும்பி நம்ம லிக்விடாகவும் மாற்ற முடியும். ஸோ இது மாதிரி கேஸாக இருக்கிற வாட்டர் வேப்பரை லிக்விடாக மாற்றுற ப்ராசஸ் பேர் கண்டென்சேஷன். அண்ட் இந்த இடத்துல அதான் நடக்குது.